தடயம் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று காலையிலிருந்து சில செய்திகளை பார்க்கும் பொழுது நமக்கே மிகவும் தடுமாற்றமாக இருக்கிறது. காரணம், விஜய் ஆஸ்திரேலியா போகிறார் என்று செய்தி. அந்த செய்தி இன்று அவர் ஆஸ்திரேலியா செல்லவில்லை, அவர் அது என்று செய்தி வருகிறது. 4ஆம் தேதி தேர்தல் வரும் அதாவது தேர்தல் முடிவுகள் வெளியாகும் நேரத்தில் அவர் வெளிநாடு செல்கிறார் என்பது ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் இப்பொழுது அவர் செல்லவில்லை என்று சொல்லும் பொழுது அதை நாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியவில்லை. அதற்கு காரணம், இன்று நாட்டில் என்ன வகையான அரசியல் நடக்கிறது என்று பார்த்தால் முற்றிலும் தவறான அரசியல்தான். வடநாட்டில் டெல்லியில் கெஜ்ரிவாலினுடைய கட்சி தூள் தூளாக ஆக்கப்பட்டிருக்கிறது. அதில் 7 எம்பிக்கள் பிஜேபியில் சேர்ந்து விட்டார்கள். இது எப்படி நடந்தது என்று யோசித்து முடிவு செய்ய முடியவில்லை. இப்படிப்பட்ட அரசியல் தான் இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் நடக்கிறது போல் தெரிகிறது. இந்தியாவெங்கும் இந்த அரசியலுக்கு காரணமானவர்கள் பிஜேபி தான். பிஜேபி இந்த நாட்டில் அரசாங்கத்தின் செல்வங்களை எல்லாம் எங்கெங்கோ திசை திருப்பி எப்படியோ செய்து அது தன்னுடைய கட்சிக்காகவும் தனது கட்சியை வளர்ப்பதற்காக ஆட்களை விலைக்கு வாங்குவதற்கும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. இதெல்லாம் ஒருபுறம் நடந்தாலும் விஜயனுடைய செயல்கள் நம்மளை மிகவும் சிந்திக்க வைக்கிறது. விஜயானவர் அவர் தேர்தலுக்கு முன்னால் குழந்தைகளை எல்லாம் அடம் பிடித்து வீட்டில் உள்ள பெரியோர்களை தாவேகாவுக்கு, அதாவது விசில் சின்னத்திற்கு ஓட்டளிக்க வேண்டும் என்று அடம் பிடித்து அவர்களை ஓட்டளிக்க செய்ய வேண்டும் என்று குழந்தைகளை தூண்டினார். அந்த குழந்தைகள் எல்லாம் அவ்வாறே நிறைய இடங்களில் செய்திருக்கிறது. நிறைய பெற்றோர்களும் பெரியவர்களும் அந்த குழந்தைகளின் செயலை கண்டு இப்பொழுது மிகவும் பயப்படுகிறார்கள். இது 4ஆம் தேதி வரவிருக்கக்கூடிய தேர்தல் முடிவுகளை வைத்து இன்னும் ஏதாவது மோசமாக நடக்குமோ என்று எண்ண வேண்டியிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலை வந்ததினால் இப்பொழுது நாம் மிகவும் ஒரு வருத்தமான சூழ்நிலையில் இருக்கிறோம். இதற்கிடையில் கரூரில் ஒருவர் தான் வெற்றி பெற்றுவிட்டதாக தாவேகா கட்சியை சேர்ந்தவர் போஸ்டர் ஒட்டியிருக்கிறார். சென்னையில் தாவேகா கட்சி தலைவர் விஜய் முதல்வர் ஆகிவிட்டது என்று ஒரு போஸ்டர். இப்படி தமிழகம் எங்கும் பலவிதமான குழப்பங்கள். இவர்களுக்கெல்லாம் என்ன பைத்தியம் பிடித்து விட்டதா, அல்லது என்ன செய்கிறார்கள் இவர்கள்? எதை நோக்கி போகிறார்கள்? யாராவது தோன்றுகிறார்களா? ஏதாவது பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தப் போகிறார்களா என்று நினைக்கும் பொழுது, மக்களே நீங்கள் எல்லாம் மிகவும் விழிப்புடன் இருக்க வேண்டும். எந்த குழப்பங்கள் வந்தாலும் அதில் நீங்கள் உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, அந்த குழப்பத்திற்கு ஆதரவு எதுவும் கொடுத்து விடாதீர்கள் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது வரும் 4ஆம் தேதி வரப்போகிற தேர்தல் முடிவுகளை பற்றி சமூக வலைத்தளங்களில் பலவிதமான செய்திகள், அந்த செய்திகள் எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று முன்னுக்கு பின் முரணாகவே இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில் விஜய் அவர்கள் ஒரு தெளிவான மனிதராக இல்லை. அவர் ஏதோ ஒரு பயங்கரத்தை நோக்கி போகிறார், அவரை யாரோ தள்ளிக்கட்டு போகிறார்கள் என்பது போல்தான் எண்ண வேண்டியிருக்கிறது. அந்த பயங்கரம் என்னவாக இருக்கும் என்பது நமக்கு தெரியவில்லை. எப்படி இருந்தாலும் 4ஆம் தேதி நல்லபடியாக நடந்து முடிய வேண்டும். 4ஆம் தேதி எல்லாம் சுமூகமாக இருக்க வேண்டும். அதற்கு அப்புறமும் எல்லா பக்கமும் நல்ல நிலைமை ஏற்பட வேண்டும் என்று நாம் எல்லோரும் பாடுபட வேண்டும். இப்பொழுது இந்த தேர்தல் முடிவுகள் வரக்கூடிய நாட்கள் இன்னும் ஒரு 7 நாட்கள் தான் இருக்கின்றன. இந்த 7 நாட்களுமே நாம் பலவிதமான மன சங்கடங்களுக்கு உள்ளாக்கி கொண்டு நாம் என்ன செய்வது என்பது தெரியாமல் விழித்து கொண்டிருக்கிற இந்த நிலையில், மக்களே, உங்கள் குழந்தைகளை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் குழந்தைகளை அடம்பிடித்தார்கள் என்றால் அவர்களை ஒரு சாதுரியமாக வேறு திசை திருப்புங்கள். அவர்கள் போக்கில் விட்டு விடாதீர்கள். அவர்களை சமாதானப்படுத்துங்கள். அவர்கள் ஒரு நல்ல மனமாற்றத்தை கொண்டு வர பாருங்கள். இதுதான் இன்று நீங்கள் மக்களாகிய நீங்கள் குழந்தைகள் எடுக்கும் முடிவுகளுக்கு ஒரு நிலைப்பாட்டை எடுத்து நல்லபடியாக உங்கள் குடும்பத்தையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இதுபோலவே நாடெங்கும் பலவிதமான விவாதங்கள், அந்த விவாதங்களிலெல்லாம் முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறது. எதுவுமே தெளிவாக இல்லை.
பல விவாதங்களை கவனிக்கும் பொழுது அந்த விவாதங்களை கேட்டு நமக்கும் குழப்பம் வருகிறது. இந்த குழப்பத்தை போலவே எல்லோருக்கும் அப்படித்தானே இருக்கும். அதனால் எல்லாம் ஒரு தெளிவாக இருக்க வேண்டுமாய் நான் இதன் வாயிலாக கேட்டுக்கொண்டு, தயவுசெய்து எனது இந்த சேனலை தடயம் சேனலை அல்லது சுவடுகள் என்ற இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.